புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக திருமணத்தில் இருக்கக்கூடிய அடுத்த சப்ஜெக்ட் என்னன்னு சொன்னால், இது மிக முக்கியமாக நாங்கள் கவனிக்க வேண்டிய விஷயங்கள். திருமணத்தில் இன்றைய திருமணம் என்று கொடுக்கப்படக்கூடிய விஷயங்கள்ல என்ன அடிப்படையில் ஆம்பளை கொடுக்கிறாரு அல்லது ஆண் என்னது பெண் பக்கத்தோட சேர்ந்து அனுமதியோட விருப்பத்தோட கொடுக்கப்படுகின்ற திருமணம். அதே நேரத்தில் என்னது ஒரு சாப்பாடு தான் கொடுக்கிறாரு, ரெண்டு சாப்பாடு என்ன செய்யல கொடுக்கல, ஒரு சாப்பாடோட அவருடைய வலிமை என்ன செய்ய போகுது முடிய போகுது என்று இப்படி கொடுத்திருந்தாலும் சில விஷயங்களை நாங்க கட்டாயம் பார்க்கணும். சில விஷயங்களை கட்டாயம் பார்க்கணும். இவருடைய திருமணம் சீதன திருமணமா கவனமா இருந்துக்கணும். இன்றைய காலத்தில் ரசூலுல்லாஹ் காலத்துல பார்க்கல, என்ற ரசூலுல்லாஹ் கல்யாணத்தை பார்த்தா போனா ரசூலுல்லாஹ் காலத்துல பார்க்கலையே சீதனம் வாங்குற எந்த பொம்பளையும் அன்றைக்கு இருக்கல. அதாவது ஆம்பளைல சொல்றேன் நான், விளங்கிட்டா? அந்த மாதிரி யாரும் என்ன செய்யவில்லை, இருக்கவில்லை. ஆனா இன்றைக்கு என்ன செய்யறாங்க, சீதனம் வாங்குறவங்க வைக்கிறாங்க. சீதனம் வாங்கி திருமணம் என்று உங்களுக்கு கன்ஃபார்ம் ஆகிவிட்டால் அந்த திருமணத்தை நீங்கள் புறக்கணிக்க வேண்டும். அதை நான் இப்ப சொன்ன அடிப்படையில் நடந்தாலும் சரி. ஏன் அங்க ஒரு முன்கர் மார்க்கத்துக்கு முரணான விஷயம் இருக்கு. அல்லது இஹ்திலாத்துன் நிசா, ஆண் பெண் கலப்புள்ள ஒரு திருமணமாக இருந்தால் எது அதுக்கு எல்லை வகுக்கல. ஆண் பெண் கலப்புனா என்ன, விளங்காத மாதிரி கருப்பு போட் போடணும் சொல்லல. பெண்கள் சாப்பிடுற இடம் வேற இருக்கணும், ஆண்கள் சாப்பிடுற இடம் வேறையா இருக்கணும். ஆண்களும் பெண்ணும் கலக்கிறதுக்குரிய வாய்ப்பு என்ன செய்யக்கூடாது, அங்க இருக்கக்கூடாது. போறவங்க பாறவங்களை கண்டுபிடிந்து அதுவே ரசூலுல்லாஹ்களே கண்டுட்டு தான் சொன்னாங்க, நீங்கள என்னது என்னை சேர்ந்தவர்கள் சொன்னாங்க. ஆனால் ஆண் பெண் இஹ்திலாத் கலப்புக்குரிய வழி இருக்கக்கூடாது. இது நாங்கள் இரண்டாவது விஷயம். மூன்றாவது என்ன, இசை. இசை போட்டு என்ன செய்ய, பேண்டெல்லாம் போட்டு பெரிய திருமண விருந்து எடுப்பாங்க, இது இருக்கக்கூடாது. அடுத்தது திருமணம் வீடியோ எடுக்கப்படக்கூடாது. இதை நீங்க விளங்கிக் கொள்ளணும். அங்க ஒரு மார்க்க உரை நடக்குது, அந்த உரை வீடியோ எடுக்கப்படும், அது வேற விஷயம். திருமண பங்கனை வீடியோ எடுப்பாங்க. திருமண பங்கன் செய்வாங்க, அதை வீடியோ எடுப்பாங்க. அதுல பெண்கள் அகப்படுவாங்க, விளங்கிட்டா? அதுல உள்ள எல்லா விதமான அவர்கள்லாம் விரும்பின கோலத்தில் இருப்பாங்க, விரும்பாத கோலத்தில் இருப்பாங்க. எல்லா விஷயம் என்ன செய்யப்படும், அந்த வீடியோ எடுக்கப்படும். இந்த வீடியோ விஷயத்துல வீடியோ ஹலால் தான், பிரச்சனை இல்லை. ஆனால் பெண்கள் பகுதியில் வீடியோ எடுக்கிறது அல்லது அதுல என்ன ஆட்டம் பாட்டங்களை வீடியோ எடுக்கிறது, இந்த மாதிரி ஒரு முன்கர் மார்க்கத்துக்கு முரணான செயல் இருக்குமாக இருந்தால் அந்த திருமணத்துக்கு என்ன செய்யக்கூடாது, நாங்கள் தவிர்த்துக் கொள்ள வேண்டும். ஐந்தாவது என்ன தெரியுமா, அப்படிப்பட்ட திருமணம் முறையாவே நடக்குது, வீடியோ இல்ல, அதாவது பெண் கலப்பு இல்ல, ஆடம்பரம் இல்ல, எதுவுமே இல்லை. ஆனால் அந்த திருமணம் நடத்தப்படுகின்ற முறை குர்ஆன் சுன்னா அடிப்படையில் இல்லை. எந்த அடிப்படையில், உள்ள பிதத்தான துஆக்கள் எல்லாம் ஓதி ஆரத்தி எடுத்து, விளங்கிட்டானே, உள்ள அத்தனை பிதத்துக்கள் அனாச்சாரமும் செஞ்சு திருமணம் நடக்குது. அங்க போய் நாங்க சொல்லக்கூடாது ஒரு கல்யாணம் தானே நடக்குது, ஆண் பெண் கலப்பிருக்குதா, அப்படியெல்லாம் இல்லைன்னு சொல்லக்கூடாது. ஏன், மார்க்கத்துக்கு முரணா, அதெல்லாம் இரண்டாவது வைக்க வேண்டிய விஷயங்கள். இப்ப இதை பார்த்தா இது பிதத்தான விஷயம், நேரடியாக அல்லாஹ் ரசூலுக்கு மாற்றமான ஒரு விஷயம் நடக்குது. இதை கண்டிக்கக்கூடிய ஆற்றல் உள்ளவர்கள் மட்டும்தான் என்ன செய்யணும், இது பிழை, இதை செய்யாதீங்க என்று சொல்ல ஆற்றல் உள்ளவங்க மட்டும்தான் என்ன செய்யணும், அந்த இடத்துக்கு போகலாம். இல்ல பார்த்துட்டு சிரிச்சுட்டு வரக்கூடிய லெவலில் தான் உங்களோட நிலைமை இருக்கேன்னா நீங்கள் அந்த தீமையை வெறுப்பதற்காக அங்க போகக்கூடாது. எல்லாவிட மிக முக்கியமான ஆறாவது விஷயம் என்ன தெரியுமா, ஆடம்பர திருமணங்கள். இது விலை விளக்கிறது சரியா விளைக்கணும். ஆடம்பரம் என்றா 1000 சாதம் கொடுத்தா ஆடம்பரம் நினைச்சிடக்கூடாது, கூடுதலாக சாப்பாடு கொடுத்தா ஆடம்பரம் நினைக்க கூடாது. அதெல்லாம் ஆடம்பரம் இல்ல. வலிமா இஸ்லாம் அனுமதிச்சு தாராளமா வலிமா எவ்வளவு கொடுக்கலாம், அதுல நாங்க வரையறை போடவே இல்லை. எது ஆடம்பரம் தெரியுமா, தனது செல்வ செருக்க காட்டுற மாதிரி திருமணங்கள் எடுப்பாங்க. ஏழைகளுடைய மனசெல்லாம் அப்படி நொந்து போகும். உண்மையிலேயே ஒரு 1000 சகம் கொடுக்கிற நேரத்தில் ஒரு ஏழைகளோட மனசு நொந்து போறதெல்லாம் அங்க இஸ்லாம் சொன்ன விஷயம் இல்ல. அவர் வசதிக்கு ஏற்ற மாதிரி சாப்பாடு கொடுக்கிறது, ஏழைகள் தான் சாப்பிடுறாங்க. ஆனா ஆடம்பர திருமணம் எப்படி தெரியுமா இருக்கும், பாப்பா சிலவங்களோட திருமணத்தை நீங்க பாருங்க, பிங்கான் குவாலிட்டியை பார்ப்பான் திருமணத்துக்கு. இது இது சரி வர, இந்த ஹோட்டல் சரி வர, எந்த ஹோட்டல் பிங்கானுக்கு அங்க வரக்கூடிய அதுக்குரிய டேபிளை பார்ப்பாங்க, டேபிள் குவாலிட்டி ஆகிக்குதா, டேபிளுக்குரிய விலை. அதே போல என்ன, ஏசி இருக்கணும் அப்படின்னு, ஏசி இருக்கிறத இல்லாம அது ஒரு சப்ஜெக்ட் அல்ல. ஆனா இன்றைக்குள்ள நிலைமையில அவங்க தேர்றது என்ன தெரியுமா, ஏசி இருந்தா ஏசி உள்ள கலைந்து போவான்னு சொல்ல கூட. அப்ப சவுதியில எல்லாம் ஏசி தான், விளங்கிட்டா? நான் என்ன சொல்ல வரது சரியா விளங்கிக்கணும். ஆடம்பரத்தை டார்கெட் பண்ணி போறது. எப்படி இன்றைக்குள்ள திருமணத்தை எப்படி எடுக்கிறாங்க, மேச அத்து இது எல்லா ஃபங்க்ஷன் தண்ணி வீண் விரயம். சில திருமணங்களுக்கு போனீங்கன்னா வெரைட்டி மட்டும் 30-40 தின்றதே இல்ல, முகத்தில் அடிச்ச மாதிரி விளங்கிட்டா. 30-40 வெரைட்டி எல்லாம் போட்டு என்னத்துக்காக வேண்டி, தங்களது ஆடம்பரத்தை காட்டுறதுக்காக. அந்த ஹோட்டல் விலையும் அந்த நிகழ்வோட விலையும் எடுத்து பாத்தீங்கன்னா இந்த சமுதாயத்தோட 50 பெண்களுக்கு என்ன செஞ்சிடலாம், திருமணம் முடிச்சு வச்சிடலாம் என்ற அளவுல இருக்கு. அந்த கணக்கு பார்க்கத்தான் சொல்லல. ஆனால் ஒருவர் தனது அனுமதி அடிப்படையில், தனக்கு இஸ்லாம் அனுமதி வழங்கிக்கிற அடிப்படையில் எவ்வளவு கொடுத்துட்டு போகலாம். ஆனா இந்த மாதிரி ஆடம்பர நோக்கமாக தந்த செல்வ செருக்க காட்டுறதுக்காக சில வசதி படைத்தவருடைய திருமணங்கள், ஒரு ஹோல்ல ஒருவருடைய திருமணம் எடுக்கப்படுகிறது, வாகனம் நிறுத்த முடியாத இடத்துக்காக இந்த ஹோல்ட தாப்பையை உடைச்சு விட்டாங்க, விளங்கிட்டானே.
ஹோல்ட தாப்பையெல்லாம் ஒட்டச்சு அங்க நீங்க சொல்றாரு என்ன எல்லாம் பிரச்சனை நாங்க கட்டி கொள்றோம் இந்த திருமணத்தை நிக்கல் அதுக்கு போறாங்க அந்த இடத்துல நாங்க கட்டி கொள்றோம் அந்த ஹோல்டர் தாப்பை உடைச்சு கட்டுறதுக்கு ஒரு 2 லட்சம் போன வைங்களே 2 பேர் கல்யாண சேலை உணங்கிட்டா அப்ப என்ன தெரியுமா அந்த இடத்துல உண்மையில அந்த தேவையே இல்ல உடைக்க வேண்டிய எந்த தேவையும் இல்லை அந்த உடைக்கிறாங்கன்னு தெரியுமா செல்வசருக்கு நிரூபிக்கிறதுக்கு நம்ம ஹோட்டலே உடைப்போம் கல்யாணத்துக்காக வேண்டி ஹோட்டலை உடைப்போம் என்றது அந்த குணம் அந்த கல்யாணத்துல வருது நிறைய பேருக்கு அது வருது அந்த நிமிடத்தில் எந்த அளவுக்கு ஆடம்பரங்களை காட்ட முடியுமோ அந்த அளவுக்கு ஆடம்பரங்களை காட்டி நடக்கின்ற திருமணங்கள் நிறையவே இருக்கின்றன ஆடம்பரம் என்று உங்களுக்கு விளங்குதா விளங்குகிறோம் ஆடம்பரம் என்றது ஒரு ஆள் ஹோட்டல்ல செஞ்ச ஆடம்பரம் அல்ல ஒரு ஹோலை புக் பண்ணினா ஆடம்பரம் அல்ல நாங்க ஹோலுக்கு வேற விஷயங்களுக்கெல்லாம் புக் பண்ணுவோம் மீட்டிங்குக்கு புக் பண்ணலாம் பயானுக்கு புக் பண்ணலாம் ஃபங்க்ஷனுக்கு புக் பண்ணலாம் கல்யாணத்துக்கு புக் பண்ண கூடாது இல்ல எல்லாத்துக்கும் புக் பண்ணலாம் எதை வச்சுதான் நாங்க புரிஞ்சுக்கணும் தெரியுமா ஆடம்பரம் என்கின்ற ஒன்றுக்காக செய்யறது உங்களுக்கு அவசரமா விளங்கிடும் அது உங்களோட உள்ளத்தோடு சம்பந்தம் ஆடம்பரத்துக்கு வரை விளக்கணம் போடலாது ஆடம்பரத்துக்கு ஒரு சவர் சொன்னார் ஜுப்பா போடுறது ஆடம்பரம் ஏன் தெரியுமா சேட்டி இவ்வளவு விட முடியுதானே ஜுப்பா கீழே போகுது அப்ப இவ்வளவு துண்டு கூட இது ஆடம்பரம் அதனால ஆடம்பரம் அப்படியெல்லாம் பாத்திரப்படாது ஆடம்பரம் என்றது என்னது ஆடம்பரம் என்றது நாங்க நினைக்கிற மாதிரி ஆடம்பரம் மனிதனுக்கு விளங்கும் இது எல்லையை மீறி போகுது இது எல்லையை மீறி போகுது உங்களோட உள்ளத்தை முடிவெடுத்து ஆடம்பரத்துக்கு வரை விளக்கணம் போட இயலாம் இப்படி இருந்தா தான் ஆடம்பரம் இது வீண் விரயத்தோட போகுதுன்றது உங்களுக்கு என்ன செஞ்சிடும் விளங்கிடும் இந்த அளவு அல்லாஹ் தஆலா என்ன சொல்றான் குலு வஷ்ரபு நேரடி அல்லாஹ் தஆலா குர்ஆன் வசனத்தை சம்பந்தப்படுத்தி சொல்ற விஷயம் குலு வஷ்ரபு உண்ணுங்கள் பருகுங்கள் வலா துஸ்ரிஃபு வீண் விரயம் செய்ய வேண்டாம் எதுக்கு சொல்ற சாப்பாடோட சம்பந்தப்படுத்தி தானே சொல்றான் குலு வஷ்ரபு உடுப்புக்கு சொல்லல வேற ஒன்றுக்கும் சொல்லல உணவு சொல்ல கூட சொல்றான் குலு வஷ்ரபு வலா துஸ்ரிஃபு உண்ணுங்கள் பருகுங்கள் வீண் விரயம் செய்ய வேண்டாம் என்று சூரா ஆராஃப் 31 வசனத்துல சொல்றான் இதை நாங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும் அன்புள்ள